உறுப்பினர்களை ஒட்டுமொத்தமாக வெளியேற்றிவிட்டு வழக்கறிஞர்களுக்கு எதிரான மூன்று சட்டங்களை நிறைவேற்றியது நியாயம்தானா? கண்டிக்கின்றோம் ஒன்றிய பாஜக அரசை, சனாதன பாஜக அரசை, சர்வாதிகார பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்தியா கூட்டணியின் முன்னணி தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவனை உள்ளிட்ட 130 பேரை இடை நீக்கம் செய்திருந்தது நியாயம்தானா? வன்மையாக கடந்த 2-3 நாட்களாக இந்திய நாடாளுமன்றத்தின் இந்தியா கூட்டணியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்திய நாடாளுமன்றத்திற்கு பாதுகாப்பு இல்லை, அதை விசாரிக்க வேண்டும், அதற்கு உண்டான பதிலளிக்க வேண்டும் என்று கேட்ட குற்றத்திற்காக இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த செயலை கண்டித்து இன்று சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் உள்ளிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் முற்போக்கு ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முதலிலே துவங்கி வைத்து உரையாற்றும்படி நம்முடைய மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தினுடைய அமைப்பாளர் தோழர் ஜிம்ராஜ் மில்டன் அவர்களை துவக்கி வைத்து உரையாற்றும்படி கேட்டுக்கொண்டார். அன்பார்ந்த வழக்கறிஞர் நண்பர்களே, வரும் மே மாதத்தில் பாராளுமன்ற தேர்தல் இருக்கிறது. இந்த சூழலில் பல்வேறு சட்ட திருத்த மசோதாக்கள், குறிப்பாக நம்முடைய IPC, CRPC, எவிடன்ஸ் ஆக்ட்ல சட்ட திருத்தம் இருக்கிறது. இந்த சூழலில் பாராளுமன்றத்திலே ஒரு செக்யூரிட்டி பிரீச் ஏற்பட்டு அதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை கேள்வி கேட்கும் பொழுது, பாராளுமன்றத்திலே அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவையிலிருந்து வெளியேற்றுவது என்றால் ஒரு நாள் வெளியேற்றப்படுவார்கள், அடுத்த நாளிலிருந்து அவர்கள் பங்கேற்று பாராளுமன்ற விவாதத்தில் பங்கேற்க முடியும். ஒரு குறைந்தபட்ச ஜனநாயக உரிமை, பெரும்பான்மை இருக்கிறாங்க, நிறைவேற்றுறாங்கிறது வேறு. குறைந்தபட்சமாக அதை விவாதிப்பது, அதில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவது, எந்த அவகாசம் கொடுக்காமல் அவர்கள் நீக்கப்பட்டார்கள். அடுத்து உடனடியாக இந்த சட்ட திருத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு ஜனநாயகத்துடைய கேலிக்கூட்டாக பாராளுமன்றத்தை ஆக்கியிருக்கிறார்கள் பாஜக. இதை கண்டித்து நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஜனநாயகத்துடைய ஒரு அடிப்படை ஃபவுண்டேஷன்ஸ் கூட இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைமை நம்முடைய நாட்டில் நிலவுகிறது. ஒவ்வொருவரையும் பாதித்த பிறகுதான் அவர்கள் முன் வருவார்கள் என்று இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களிடத்திலும் கொண்டு செல்ல வேண்டும், வழக்கறிஞர்களிடத்திலும் கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பாக வழக்கறிஞர் பார்வையினர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தோடு இல்லாமல் இந்த நாட்டிலே ஜனநாயகத்துடைய விழுமியங்களை எப்படியெல்லாம் அதை கரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம் மக்களிடையே எடுத்துச் செல்ல வேண்டும். அதன் ஒரு முயற்சியாக இந்த ஆர்ப்பாட்டம் இருப்பது. இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த தோழர்கள், நண்பர்களுக்கு நன்றி கூறி என்னுடைய தோட்டோரை நிறைவு செய்கிற நன்றி. தோழர்களே, அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் தோழர் சிவகுமார் அவர்கள், வழக்கறிஞர் சிவகுமார் அவர்கள் கண்டன உரையாற்றுகிறார். இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு எதேச்சதிகார, ஒரு சர்வாதிகார போக்கை கடைபிடிக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு மத்தியிலே ஆளக்கூடிய பாஜக அரசு செயல்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பாராளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளையும் வெளியேற்றிவிட்டு ஒரு அரசாட்சியை நடத்துவதற்கான ஒரு முயற்சியை இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்தோம் என்றால், கடந்த வாரம் பாராளுமன்றத்திலே
ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம். பாராளுமன்றத்தினுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பாராளுமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு புகையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவியை வந்து நாடாளுமன்றத்தில் போடுறாங்க. அதற்கு யாரு பர்மிஷன் கொடுத்தாங்க? அந்த கருவியை போட்ட அந்த நபர்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க நாடாளுமன்றத்துக்குள்ளன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஒரு பாஜக எம்பி பர்மிஷன் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த சம்பந்தப்பட்ட அந்த பாஜக எம்பியின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காம இன்றைய தினம் அதை கேள்வி கேட்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு குறித்து கேள்வி கேட்கக்கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீது இன்றைக்கு சஸ்பென்ஷன் நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழலை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை வெளியேற்றிவிட்டு இன்றைக்கு நம்ம தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த 3 சட்டங்களை இன்னைக்கு வந்து நேற்று நிறைவேற்றிருக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போன்று இன்றைக்கு பாராளுமன்றம் நமக்கு அனைவருக்கும் தெரியும். இந்த பாராளுமன்றத்தை புதிய பாராளுமன்றத்தை மோடி அரசு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு உருவாக்கும் போது என்ன நடந்துச்சு? அந்த பாராளுமன்றத்தினுடைய துவக்க நிகழ்ச்சிக்கு கூட இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவரை அழைக்கவில்லை. இன்னைக்கு நேற்று என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் நேற்று பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு நேற்று வந்து இந்த சஸ்பென்ஷன் நடவடிக்கைக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஒரு எம்பி வந்து அந்த ஜெகதீப் சத்கர் என்று சொல்லக்கூடிய அந்த பாராளுமன்றத்தினுடைய ராஜ்யசபாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நபரை வந்து மிமிக்ரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இஷ்யூவை டைவர்ட் பண்றாங்க. இவர்கள் இன்றைக்கு ஆளக்கூடிய ஒன்றிய அரசு என்பது, நரேந்திர மோடியினுடைய அரசு என்பது எதிர்கட்சிகளே இல்லாமல் தாங்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற சர்வாதிகார போக்கோடு, பாசிச போக்கோடு, ஹிட்லர் வழியிலே, முசோலினி வழியிலே இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மம்தா மைத்ரி என்ற எம்பி, திரிணாமுல் எம்பியை அதானிக்கு எதிராக கேள்வி கேட்ட ஒரே காரணத்திற்காக அவரை சஸ்பெண்ட் செய்தார்கள், நீக்கம் செய்தார்கள். இன்றைக்கு கேள்வி கேட்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பை பற்றி கேள்வி எழுப்பக்கூடிய எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்திருப்பது என்பது நரேந்திர மோடியுடைய அரசு நாங்கள் நினைத்ததை எதை வேண்டுமானாலும் செய்வோம், நாங்கள் நினைத்ததை செய்து தீர எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்பதை இது வெளிக்காட்டுகிறது. இது முழுக்க ஒரு சர்வாதிகார போக்கை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அதில் குறிப்பாக 3 சட்டங்கள், இந்திய சாட்சிய சட்டம், இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டங்களை மாற்றுவதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்னைக்கு தேச விரோத சட்டம் 129 மாற்றி கூட்டம் நடத்தினால், ஒன்று சேர்ந்து பேசினால் இதற்கெல்லாம் கூட தேச விரோத வழக்கு என்பது போடுவதற்காக திட்டம் தீட்டி இருக்கிறார்கள். நாடு முழுக்க இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசை எதிர்க்கக்கூடியவர்களை தேச விரோத சட்டத்தின் கீழ் இது போன்று கூட்டம் நடத்தினால் கூட அவர்களை கைது செய்வதற்கு, சட்டங்களை மாற்றுவதற்கு, எதிர்கட்சிகளை இல்லாமல் ஆக்குவதற்கு இன்னைக்கு 141 எம்பிகளை இந்திய வரலாற்றிலேயே இது போன்ற மாபெரும் சம்பவம் என்பது, மோசமான அராஜகமான சர்வாதிகார போக்கு என்பது நடந்ததே இல்லை. இப்போது ஒன்றிய அரசு, அமித்ஷா அரசு, நரேந்திர மோடியுடைய அரசு இதை செய்திருக்கிறது. அதை செய்தது மட்டுமல்லாமல் 3 சட்டங்களை மாற்றக்கூடிய விஷயங்களை அவசரமாக நிறைவேற்றியிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நரேந்திர மோடி சொன்னார் காங்கிரஸே இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்று சொன்னார். இன்றைக்கு சர்வாதிகார போக்கோடு ஒன்றிய அரசு செய்திருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு வெளியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்துக்கு வெளியிலே ஒன்றிய அரசுக்கு எதிரான அத்தனை விதமான சர்வாதிகார போக்குகளுக்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உள்ளே எதிர்ப்பு குரல் இருப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சீரணிக்க முடியவில்லை. அவர்கள் குரல் எழுப்பவர்களை நசுக்க வேண்டும், மக்களை ஒடுக்க வேண்டும், போராடுவர்களை ஒடுக்க வேண்டும். ஒரு எம்பிக்கு இந்த நிலைமை என்று சொன்னார், சாமானியனுக்கு, வாக்களித்தவனுக்கு என்ன நிலைமை இருக்க முடியும் என்பதை இந்த நாட்டிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி அரசு 2024 வீழ்த்தப்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள், ஜனநாயக சக்திகள், முற்போக்கு சக்திகள் நிச்சயமாக ஒன்றிணைந்து அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நீதிமன்ற வாயிலே எப்போதும் ஜனநாயகத்துக்கான குரல் என்பது எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் அன்பு தோழர் பார்வேந்தன் அவர்களுக்கும் மற்றவர்கள் அனைவருக்கும்
இங்க இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் ஒருவனான விசிக முன்னணி தலைவர்கள் ஒருவரான மரியாதைக்குரிய எழில் கரோலின் அவர்களுக்கும் வேல்முருகன் சார் அவர்களுக்கும் மற்றும் அனைவரும் இந்திராவின் உட்பட சிவகுமார் உட்பட அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என்ன நடந்தது என்பதை நாம் 10-15 நாட்களுக்கு முன்பாக பார்த்தோம். சென்ற வாரம் அங்கே கலர் குண்டுகளை பாராளுமன்ற உள்ளே வீசினார்கள். அப்படி வீசியவர்களை யார் என்று அறிய வேண்டும் என்றுதான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்டார்கள். எங்களை கேள்வி கேட்கிறீர்களா என்று இந்த சர்வாதிகார மோடி அரசு நம்முடைய தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இந்தியா கூட்டணியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தமாக ஒரு 140 எம்பிக்களை இப்பொழுது இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். எனவே அந்த இடைநீக்கத்தை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நேற்றைக்கு பார்த்தமையானால் அவருக்கு ஆதரவாக இருந்த எம்பிக்களை உள்ளே வைத்துக் கொண்டு எதிர்கட்சியில் இருக்கிற எம்பிக்கள் வெளியில் சென்ற பிறகு 3 சமஸ்கிருத சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள். இதனை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும். எனவே இந்த போராட்டம் தொடர வேண்டும் என்று வழக்கறிஞர் தம்பி பாரதி அவர்களுக்கும் மற்ற வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய அன்பு கட்டளையாக இட்டு வாய்ப்புக்கு நன்றி பகிர்ந்து நன்றி. வணக்கம். ஜெய்வி. நிறைவாக நம்முடைய தொடர்ந்து நம்மோடு களத்திலே இருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் தொடர் வேல்முருகன் அவர்கள் நிறைவுரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பான வழக்கறிஞர் இந்த போராட்டம் இது என்ன அரசியல் ரீதியான போராட்டமா அப்படின்ற கேள்வி நம்ம இங்க இருக்கக்கூடிய பொதுவான வழக்கறிஞர்களுக்கான கேள்வியாக இருக்கு. இது ஏன் இந்த போராட்டத்தை நம்ம முன்னெடுத்து செல்றோம்னா இது இன்வால்வ்ஸ் தி கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸை பற்றியான விஷயம். டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை சிதைக்கும் விதமாக தொடர்ந்து இந்த மோடி அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது அதை எதிர்த்து தான் இன்றைய தினம் வழக்கறிஞர்கள் நாம் கூடியிருக்கிறோம். இது அரசியல் ரீதியான போராட்டம் அல்ல. நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை காக்க வேண்டிய மிகப்பெரிய கட்டாயமும் கடமையும் வழக்கறிஞர்களுக்கு உண்டு. இந்த கான்ஸ்டிடியூஷனோட கான்சைன்ஸ் கீப்பராக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய வழக்கறிஞர்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த போராட்டம் இருக்கிறது. அரசியல் ரீதியான போராட்டமாக ஒரு பக்கம் இது பார்க்கப்பட்டாலும் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமையும் கட்டாயமும் இந்த அரசியலமைப்பையும் நாடாளுமன்ற சட்டத்தை அதாவது நாடாளுமன்ற அமைப்பு முறையையும் காக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதன் காரணமாக தான் இன்றைய தினம் இந்த போராட்டத்திலே நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து போராடி கொண்டிருக்கிறோம். அதாவது எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது. அதாவது சட்ட திருத்தங்கள் இப்ப குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நேற்று 3 சட்ட திருத்தங்கள் அது பாரதிய சங்கீதா ஏதோ சொன்னாங்க. அது நமக்கு ஒரு புரியாத பாஷையில் இருக்குது. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன இருக்கு? அதனால ஒன்றுபட்ட எதிர்கட்சிகளும் வெளியேற்றிவிட்டு அரசியல் அமைப்புக்கு எதிராக செயல்படுகிறார்கள் இந்த ஆளுகின்ற மோடி அரசாங்கம். அதை கண்டித்துதான் இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய போராட்டம். அதாவது இடைநீக்கம் செய்யப்பட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் பாராளுமன்ற மரபுகளையும் பாராளுமன்ற நடைமுறைகளையும் காக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு உண்டு. அவர்களை வெளியேற்றிவிட்டு அவர்கள் ஒட்டுமொத்த எதேச்சதிகாரமான சர்வாதிகாரமான போக்கை இன்றைய தினம் மோடி அரசாங்கம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது என்பது இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம். அதன் அடிப்படையிலே அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தின் அடிப்படையில் தான் இந்த போராட்டம். ஆகவே நம்மளுடைய இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும். இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அனைத்து மக்களும், அதாவது இது கட்சி ரீதியான போராட்டமே கிடையாது. ஒவ்வொருவரும் நம்ம ஓத்து எடுத்திருக்கிறோம். as a lawyer we have taken an oath that will protect the constitution சொல்லி நம்ம enrollment day அன்னைக்கு we have taken a constitutional oath. அதை காக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். இந்த மோடி அரசாங்கத்தை எதோச்சதிகாரமான சர்வாதிகார போக்கை நிறைவேற்றக்கூடிய அந்த மோடி அரசாங்கத்தை, இந்த ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கு விரோதமான இந்த அரசாங்கத்தை விரட்டி அடைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த போராட்டம் அமைகிறது. தொடர்ந்து வருங்காலங்களில் நம் இதே போன்ற ஒரு ஒற்றுமையோடும் ஒரு உணர்வோடும் ஒரு கடமை பண்போடும் நம் இந்த மாதிரியான போராட்டங்களை தொடர்வோம். அந்த ஜனநாயக விரோத சக்திகளை விரட்டி அடிப்போம் என்ற உறுதி ஏற்றுக்கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக வடிவமைத்த நம்முடைய சகோதரர் திரு பார்வேந்தன் அவர்களுக்கும் அக்கா எழில் கரோலின் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் பாரதி அனைத்து
நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றிய அரசே பிஜேபி அரசே, ஒன்றிய அரசே பிஜேபி அரசே, ஒன்றிய அரசே பிஜேபி அரசே, ஒன்றிய அரசே பிஜேபி அரசே, ரத்து செய் 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 இந்தியா கூட்டணியின் முன்னணி தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் உள்ளிட்ட 130 உள்ளிட்ட 140 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடை நீக்கம் செய்திட்ட உத்திரவை ரத்து செய். கண்டிக்கின்றோம் 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 இந்தியா கூட்டணியின் எம்பிக்களை வெளியேற்றிவிட்டு மூன்று சட்டங்களை வழக்கறிஞர்களுக்கு எதிரான சராசரி மக்களுக்கு பாமர மக்களுக்கு எதிரான சட்டங்களை நிறைவேற்றிய பாஜக அரசை, சனாதன அரசை, சர்வாதிகார அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் அது ஆர்ப்பாட்டம். சென்னை உயர்நீதிமன்ற முற்போக்கு ஜனநாயக சமத்துவ வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் இது போராட்டம். வெல்லட்டும் வெல்லட்டும்.